Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 8th chapter vector algebra exercise 8.3 fourth sum பாப்போம் இந்த வீடியோல. Find the angle between the vectors. ரெண்டு vectors கொடுத்திருக்காங்க. So நான் இது வந்து a vector and b vector னு எடுத்துக்கிறேன். இது a vector. Let a vector இது b vector னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ angle between the vectors னா என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? cos theta is equal to a dot b by modulus of a vector into modulus of b vector. So இது தெரியும் இல்லையா? இப்போ a dot b பண்ணணும். 2i minus 3j plus 6k dot 6i minus 3j plus 2k. ஓகேவா? divided by modulus of a vector and modulus of b vector. Modulus na root of idoda coefficients square பண்ணனும். 2 square na 4 plus 9 plus 36. Modulus of a vector. அதே மாதிரி modulus of b vector. இது பண்ணும்போது 6 6 are 36 plus 9 plus 4. So இப்போ I dot I பண்ணனும். 2 6 are 12. அப்படியே multiply பண்ணி போட்டுருங்க நீங்க easy. So 2 6 are சரி போட்டுட்டே போடுங்க. 2 6 are plus minus 3 into minus 3 plus 6 into 2 கீழே என்ன வரும் பாருங்க 4 plus 9 36 plus 4 40 49 ன்னு வரும் 49 இதுவும் அதே 49 தான் இல்லையா இப்போ இங்க பண்ணும்போது 2 6 are 12 minus into minus plus ஆயிடும் plus 9 plus 12 by root 49 னா 7 into 7 ஓகேவா 12 plus 12 24 24 சாரி மைனஸ்ல இருக்கா 2i one second 2i plus 3j sorry plus 3j minus 6k 6i minus 3j plus 2k okay இது minus okay ma இது plus இது minus அப்போ 2i இது கரெக்ட்டா வந்துரும் இங்க இது பிளஸ் ஆயிடும் இது மைனஸ்ல வரும் சோ அப்ப இங்க ரெண்டு இடம் மைனஸ் வரும் நமக்கு அப்ப 12 plus 12 minus cancel ஆயிடும் அப்ப minus 9 by 49 சோ அப்ப cos theta is equal to minus 9 by 49 அப்ப theta is equal to cos inverse of இது எப்படியே சிம்பிளிஃபை பண்ண முடியாது நம்மளால அதனால 9 by 49 அப்படியே போட்டுடலாம் So இதோட ஆன்சர் இதுதான் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க செகண்ட்ல வந்து a vector is equal to I vector minus j vector and b vector is equal to j vector minus k vector ஓகேவா இப்போ இத டாட் பண்ணுவோம் நம்ம டாட் பண்ணும்போது cos theta is equal to I vector minus j vector dot j vector minus k vector கீழே அதோட மாடுலஸ் அப்போ 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் இங்கேயும் அதே தான் வரும் 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் இப்போ I இல்ல j மட்டும்தான் இருக்கு -1 into -1 sorry 1 plus 1 மத்ததெல்லாம் 0 ஆயிடும் இல்லையா கீழ நமக்கு √2 into √2 √2 into √2 என்ன ஆகும் 2 ன்னு வந்துரும் அப்ப -1/2 cos theta is equal to -1/2 இப்போ இத நீங்க அப்படியே போட்ற கூடாது -1/2 ல வரதால cos வந்து எந்த ரெண்டு குவாட்ரண்ட்ல மைனஸ்ல வரும் இது ஆல் சில்வர் டீ கப்ஸ்
இதுலயே பாசிட்டிவ்ல வரும், இதுல பாசிட்டிவ் வரும். இப்போ இது ரெண்டு இதுல வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல வரும். இதுல வந்து sin and cosec மட்டும் பாசிட்டிவ், இதுல tan and cot மட்டும் பாசிட்டிவ் இல்லையா, மற்றதெல்லாம் மைனஸ்ல வரும். அப்போ இதுல காஸ் மைனஸ், இதுலயும் காஸ் மைனஸ் இருக்கு. ஸோ எந்த குவாட்ரண்ட்ல வேணா இருக்கலாம் இதை. அப்போ இது பண்ணும்போது cos theta is equal to minus cos pi by 3. இப்போ இது என்ன பண்ணணும், cos pi minus pi by 3. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா pi minus pi by 3. அப்போ இது பண்ணும்போது நமக்கு cos 3 pi minus pi by 3. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், cos 2 pi by 3. அதே மாதிரி இதுக்கு இந்த ஆன்சர் வரும் cos 2 pi by 3. அடுத்தது வந்து அடுத்த குவாட்ரண்ட்ல வந்து 270ல இருக்கும் இல்லையா, அங்கே பார்க்கும்போது cos theta is equal to cos 3 pi minus pi by 3. இப்படி போடும்போது அப்போ cos 2 pi by 3. ஸோ அப்போ theta is equal to நமக்கு 2 pi by 3 தான் வருது. ஓகே, நீங்கள் செகண்ட் குவாட்ரண்ட் மட்டும் போட்டாலே போதும். ஓகேவா, cos thetaக்கு வந்து மைனஸில் வந்ததுன்னா pi minus pi by 3 இந்த குவாட்ரண்ட்டில் வரும்போது வரும் நமக்கு. ஸோ இது போட்டிங்கனாலே போதும், cos 2 pi by 3. ஸோ அப்போ theta is equal to 2 pi by 3ன்னு வந்துடும். theta is equal to 2 pi by 3. ஸோ ஆன்சர் ஆங்கிள் is equal 2 pi by 3 தான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.